வணக்கம் முகாமலே. நான் பாரிஸ் சந்திரன். உங்களை தெரிஞ்சிருக்கு என்னென்னு சொன்னால், இன்றைய ஒரு விசேஷமான இது ஏற்கனவே காணொலிகள் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நான் இது போடுறதுக்கு முக்கிய நோக்கம் ஒரு விழிப்புணர்வுக்கான காணொலி தான் ஒழிய வேறொரு நோக்கம் இல்லை. இது விழிப்புணர்வு. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன். எங்களை துணைவியாருக்கு பாஸ்போர்ட் எடுக்க வந்தேன். 10 மணிக்கு வந்தேன். ஒரு 2-3 மணித்தாளத்தில் இந்த வேலை இங்கே முடியுது. அடுத்தது வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேணும்னா, வடிவாக்களுக்கு இந்த பாஸ்போர்ட் வந்து என்னுடைய துணைவியாருக்கு வந்து 2 மாதம்தான் பலாவல் ஃப்ரான்ஸில் இருந்தது. மே மாதம் ஒழியுது. மே மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஒழியுது. அதோடு இங்கே வந்தேன். இங்கே வந்து எடுக்க போகிறேன். இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து எடுக்கலாம். உடனடியாக வந்து யாழ்ப்பாணத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு நாள்லேயே ஒன் டே சர்வீஸ் எடுக்கலாம். 20,000 ரூபா தான். இப்போ நாங்கள் பாருங்கள், ஃப்ரான்ஸ் எம்பசியில் கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால், நீங்கள் யாராவது வந்து ஃப்ரான்ஸ் எம்பசியில் கொடுக்க போய்க்க எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் செல்லுது. அதை விட எங்களுக்கு அங்கே வந்து நியாயமான ஈரோ காசு செலவு போகுது. அது வந்து சேர்றது சரியான கஷ்டமாக இருக்குது. இதான் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடம் வந்து இதுக்குள்ளே பாருங்கள். அங்கே நான் கொழும்பில் போய் எடுத்துருக்கிறேன். 2-3 நேரம் கொழும்பில் எடுக்கும் போதெல்லாம் கீவில் நின்றுருப்போம். சரியான கீவில் வெயிலுக்கு 2 எடுத்திருப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு கதிரை போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்டாக வச்சு நடத்துனாங்கன்ட்டு பாருங்கள். ஃபேன் எல்லாம் போட்டு கதிரையெல்லாம் போட்டு ஒரு ஒழுங்கு முறையான இதாக நடக்குது. அவங்க கீவில் வந்து இருந்து சரியான ஒரு இதாக இங்கே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இப்போ எங்களோட துணைவியார் கொண்டே கொடுக்க போயிருக்கேன். இது வந்து ஒரு 2-3 மணித்தியாலத்துக்குள்ளே குறைஞ்ச 4 மணித்தியாலத்துக்கு ஒன் டே சர்வீஸ் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து சரியான மரியாதை நல்ல கௌரவமாக கவனித்து கூப்பிட்டு சரியான டாக்குமெண்ட்ஸை நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா, ஐசியிலேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து சரியாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த பாஸ்போர்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக எடுத்தனால அதோட 20,000 ரூபா தான் முடியுதான். நம்மளோட வைஃப் உள்ளே போயிருக்கலாம். 20 நான் பாஸ்போர்ட்டை எடுத்த பிறகு உங்களுக்கு பாஸ்போர்ட்டையும் அவையும் காட்டுறோம். இந்த இடத்த நின்று எடுக்கிறேன்னா உள்ளுக்கு ஆக்கள் இருக்கிறது நான் இப்படி இதில் 2 இடமாண்டு எடுத்து காட்டுறோம். இப்போ அங்கே ஃப்ரான்ஸ்லேயோ வேறு நாளில் இருக்கிற நீங்கள் இப்போ உண்மையில் இது ஒரு விழிப்புணர்வான காணொலி ஒன்று தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கச்சேரிக்கு பக்கத்தில் இந்தியாவில் திரும்பினா இங்கே பாருங்கள். இந்தியாவில் கச்சேரி இப்படி போனீங்கன்னா இந்தியாவில் போயிட்டு இந்த இடப்பக்கம் சாதமாக திரும்பினோன்னா கச்சேரி இருக்குது. அதுலேயே உங்களை பர்த் சர்டிஃபிகேட்டு அதுகளெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி. மற்ற இந்த ஃபோம் நிரப்புறதுக்கெல்லாம் இங்கே ஆக்கள் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம் ஸ்டூடியோவில் போனாலும் அதுவும் காசு எடுக்கிறாங்க. ஆனால் 2 டைம் நல்லா தெரிஞ்சாக்கள் வச்சு ஃபோமை இன்டர்நெட்லேயே எடுத்து போட்டு டைப்பி போட்டு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோவை மட்டும் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வந்துட்டிங்கன்னா பெரிய செலவு வராது. நீங்கள் ஒன்றும் செலவழிக்கிறதில்லை. இப்போ இதில் இருக்கிறாங்க 4-5 பேர் இந்த எழுதுகிறாங்க. இந்த பாருங்கள், இந்த இதில் வந்து அந்த ஒரு அக்கா எழுதிக்கிட்டுருக்குறா. அங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த லைட்டாக ஸ்டோன் பண்ணி காட்டுறதா எழுதிக்கிட்டுருக்குறா. இதில் ஆக்கள் இருக்கிறா. இவங்ககிட்ட கொடுத்தா இவங்களுக்கு 1,000-2,000 ரூபா நீங்கள் கொடுத்துருக்க வேண்டி வரும். அதோட அங்கே வந்து அதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸு இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு நீங்கள் ஃபோம் எடுத்து போட்டு இந்த ஃபோமில் நிரப்பிக்கண்டு நீங்கள் வரலாம். ஃபோமை நிரப்பிக்கண்டு வந்து போட்டு இதில் கொண்டு வந்து சரியாக பர்த் சர்டிஃபிகேட்டு ஐசி எல்லாம் இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கப்படி திரும்பினோடனே இங்கே கச்சேரி வருது பாருங்கள். கச்சேரியில் போய் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். இங்கே இந்த பாருங்கள், இங்கே இது உங்களுக்கு உண்மையில் இது சரியான விழிப்புணர்வான காணொலி ஒன்று தான். நீங்கள் இதை கட்டாயம் பாருங்கள். பார்த்துட்டு யாராவது பாருங்கள். நீங்கள் விருப்பம் இருக்கிற நீங்கள் இங்கே வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னா 2 மாத வலாவல் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு காணும். கணக்க தேவையில்லை. 2 மாதம் வலாவலோட 1 மாதம் வலாவலோட இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் வந்து சிம்பிளாக எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்னோடய வைஃப் வந்த பிறகு உங்களுக்கு நான் பாஸ்போர்ட்டையும் காட்டியதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் வந்து அங்கே எவ்வளோ சினம் இருக்கணும். சினமும் குறைவு இங்கே ஃபேன் எல்லாம் போட்டு பாருங்கள். மேலே பாருங்கள், ஃபேன் எல்லாம் போட்டு வண்டி இந்தியாவில் பார்க் பண்ணுறதுனால நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்தால் பார்க் பண்ணலாம். இதில் பார்க் பண்ணலாமா? பார்க் பண்ணலாம். யாரும் கொண்டு வந்து பார்க் பண்ணலாமா? விளங்கல, ஆஃபீஸ்காரர் மட்டும்தான் பார்க்க போகலாம்.
அதில் ஆஃபீஸ்காரன் மட்டும்தான் பார்க்கணும், மற்ற படிக்கிறதும் பார்க்கணும். சரி கவனிங்கன்னா இது முன்னுக்கெல்லாம் பாருங்கள், இங்கே இந்த ரோட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கால போனீங்கன்னா ஓல்ட் பார்க் இருக்குது. அங்கால அது இல்லை ஓல்ட் பார்க் இஞ்சால திரும்பினீங்கன்னா ஓல்ட் பார்க் இருக்குது, டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது. இதுக்குள்ளே இங்கால வலு ஈஸியான வேலை. கொழும்பில் நீங்கள் நாம் கியூவில் நின்று தூங்கி எவ்வளோ நான் 2-3 நேரம் பாஸ்போர்ட் எடுக்க வரையே கஷ்டப்பட்டுருக்கிறேன். கொழும்பில் சரியாக கஷ்டப்பட்டு கியூவில் நின்று தான் எடுத்துருக்கிறேன். எடுத்துக்கொண்டு அது கியூவில் நின்று மழை வந்தாலும் இல்லை, இங்கே வர மழை வந்தாலும் ஒன்றும் இல்லை, சனாமம் இல்லை, பெரிய சனாமம் இல்லை. 4-5 மணி நேரத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்தாலும் போயிட்டு இங்கே வந்தீங்கல்ல, இங்கே வந்தீங்கல்ல. இந்த முன்னுக்கு இதை காட்டுறோம், அதோட ரொம்ப இந்த கவுண்டரில் வந்து இந்த கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா சரி. என்னுடைய வைஃப் வந்து பாஸ்போர்ட் எடுத்தவரை காட்டுறோம் பாருங்கள். ஒரு ஓகே இதோட நிற்கிற முடிக்கிறேன்னா என்னால் நேரம் முடிக்கிறாரு, இருந்தாலும் கொஞ்சத்தை விளக்கமாக சொல்லியிருக்கோம், வந்து பாருங்கள். ஓகே உறவுகளே, நாங்கள் ரெண்டு அப்போ தான் உங்களை சொன்னதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதுக்கு முன்னால் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எல்லாம் ஓகே கொடுத்துட்டோம். இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து கைக்கு கிடைக்கும். வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்தில் நல்லா வந்து இலகுவாக எடுக்கலாம். ஒரு 20,000 பே பண்ணி பில், அந்த 20,000 பில்லை 20,000 பே பண்ணி எடுத்துருக்குவோம். மற்றது வந்து ஒரு 4 மணி நேரம் 3-4 மணி நேரத்தில் வடிவ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக கொண்டு வந்தீங்கன்னா 3-4 மணி நேரத்துக்கு எந்த பிரச்சனையெல்லாம் மறுத்துடலாம். இந்த பாருங்க நாங்கள் பே பண்ணியிருந்தேன் 20,000 பே பண்ணியிருக்கோம் பாருங்கள், தெரியல 20,000 பே பண்ணியிருக்கோம். 20,000 பே பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் நானும் சும்மா ரோலும் சோடாவும் குடிச்சு கொண்டிருக்கிறோம். வெளியில் இருந்து குடிச்சு கொண்டு எனக்கு 1 மணி நேரத்தால் எங்களுக்கு வந்துடும். வந்தவரை இதை எடுத்துக்கொண்டு இந்த பாஸ்போர்ட் எடுத்து பாஸ்போர்ட்டையும் காட்டி போட்டு அப்புறம் உங்களுக்கு விரும்புகிறது அது விழிப்புணர்வான காணொலி ஒன்று மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. விழிப்புணர்வு அதுக்கப்புறம் காணொலி இது வந்து அவர் வந்து இங்கே என்ன நாங்கள் ஃப்ரான்ஸில் நான் கஷ்டப்பட்டுருக்கோம். 2 நாள் பாஸ்போர்ட் எடுக்க போனால் தெரியுமாங்க, 3-4 மாதம் செல்லும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. அப்படியான இடத்துக்கு போய் 2 அது கூட 4-5 மாதம் செல்லும். அது வந்து சேர்றதுக்கு அதுக்கு நாங்கள் 500-600 மேலே செலவழிச்சிடுவோம். அதை விட யாராவது இங்கே இலங்கைக்கு நீங்கள் வார டைம் உள்ள பார்த்து இங்கே இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் இருந்து இப்போ கூட குடிச்சிருக்கோம். இதிலேருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காணொலி முழுக்க விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். அதோட இந்த காணொலி இதையும் சொல்கிறேன். இதுக்கு முன்னே இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்க. இங்கே உங்களுக்கு வார டைமில் உங்களுக்கு போய் ஃப்ரீயாக இருக்கீங்க, இங்கே வந்து பாஸ்போர்ட் எடுக்க விரும்பணிக்கு 1 மாதம் பலாபுலி இருந்தாலே காணுமா, 1 மாதம் 20 நாள் பலாபுலியோட இங்கே வந்து போட்டு பாஸ்போர்ட் எடுத்தாலும் போகலாம். எந்த வித பிரச்சனை தான். ஐசி வேணும், ஐடென்டி கார்டு வேணும், பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட மரிஜ் சர்டிஃபிகேட், பழையான மரிஜ் சர்டிஃபிகேட்டு இது மூலம் இருந்தாலும் காணும். மற்ற பழைய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்தால் உங்களோட புது பாஸ்போர்ட்டோடு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நாங்கள் இந்த பாஸ்போர்ட் எடுத்த போது உங்களுக்கு பாஸ்போர்ட்டையும் காட்டி போட்டு நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு காணொலி தான். நீங்கள் வந்து பார்த்து போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. விரும்பின நீங்கள் உங்களுக்கு இங்கே வசதி கிடைக்கிறவங்க வந்து இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து எடுக்கக்கூடிய ஈஸியாக இருக்குமென்றதுக்காக தான் நான் இந்த காணொலி எடுத்து போட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் அடுத்தது பாஸ்போர்ட்டு எடுத்த பிறகு கொஞ்சம் சொட்டு எடுத்து போட்டு இதோட ஜாயின் பண்ணி போட்டுருவேன். ஓகே பாருங்கள், நன்றி, வணக்கம். வந்து இந்த ஆவணங்கள் கொண்டு வரத்துக்குன்னு உறவுகளை இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் பாருங்கள். 4 மணி நேரத்தில் பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் யாழ்ப்பாணத்தில்.
ஓகே, இதை தொடர்ச்சி அந்த காணொளி அப்படியே ஒடுக்கப்புறம் பாருங்கள். நன்றி. பாருங்கள், 4 மணி நேரத்தில் பாஸ்போர்ட் எடுத்துட்டோம். பாருங்கள். ஓகே, இதுதான் பாஸ்போர்ட் எடுக்கிற இடம். ஓகேயா?